தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, திங்கட்கிழமை தூதர்களுடைய நாள். தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள். வாழ்க்கையில் பிளெஸிங்ஸ் வேணுமா, ஆசீர்வாதங்கள் வேணுமா? ஒரே வழிதான். ஆண்டவர் நற்செய்தியில் அந்த வழியை சொல்கிறார். என்னென்னா, அடுத்தவருக்கு உதவி செய். நற்செய்தியில் சொல்கிற பாருங்க, நீங்கள் அப்பொழுது நீர் பேர் பெற்றவர் ஆவீர். எப்பொழுது? நீ சாப்பாடு வீட்டில் ஏதாவது கொடுக்குறன்னா சொந்தக்காரங்களையும் விருந்தினர்களையும் அழைக்காதன்றார். யாரை அழைக்கணும் ஆண்டவர் சொல்கிற பாருங்க. நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 12 to 14 வரை உள்ள இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உணவு தருகிற பொழுது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையுங்கள், அப்பொழுது நீங்கள் பேர் பெற்றவர் ஆவீர். நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு முறை ஒரு பாட்டி ஒரு புடவை கடைக்கு போகிறாங்க. ஒரு பழைய புடவை எடுத்துகிட்டு போகிறாங்க. யூஸ்வலாக புடவை கடைக்கு எப்படி போவாங்க? புடவை வாங்க தானே போவாங்க, புடவை இல்லாமல் தானே போவாங்க. ஆனால் இவங்க ஒரு புடவை எடுத்துகிட்டு ஒரு சின்ன பேக்கில் வச்சுட்டு போகிறாங்க. அங்கே போய் அந்த கடைக்காரரை பார்க்குறார்கள். கடைக்காரர் அந்த புடவை கொடுத்து, ஐயா எனக்கு ரொம்ப அவசரமாக பணம் தேவை, நாங்கள் அந்த புடவை வச்சுக்கோங்க, எனக்கு ஏதாவது காசு கொடுங்க. அது அந்த கடை பழைய புடவை வாங்குகிற கடை அல்ல. ஆனால் அந்த முதலாளி பார்க்கிறார். இந்த நடக்கிற இந்த உரையாடலை அங்க இருக்கிற கடையில் வேலை செய்கிற ஒரு பையனும் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருந்த அந்த முதலாளி அந்த புடவை வாங்குகிறார். மிகவும் பழைய புடவை, 100 ரூபா கூட போகாது. அந்த புடவை வைத்து விட்டு ஒரு 300 ரூபாய் எடுத்து அந்த பாட்டி கொடுக்குறார். இவனுக்கு ஆச்சரியம். பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அந்த பாட்டி ரொம்ப நன்றிங்கய்யா சொல்லிட்டு கடையை விட்டு போயிட்டாங்க. இப்போ கடையில் இருந்து அந்த பையன் வந்து கேட்குறான், ஐயா என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் என்னடா அப்படின்னு பதில் சொல்கிறான். இல்லை, அந்த பாட்டி கேட்டாங்க, அது பழைய புடவை 100 ரூபா கூட போகாது, ஆனால் நீங்கள் 300 ரூபா கொடுத்துருக்குறீங்களே. அப்போ அந்த கடைக்காரர் சொன்னாரான், டே தம்பி, நீ புடவையை பார்த்த, நான் அந்த பாட்டியினுடைய வறுமையை பார்த்தேன். நண்பர்களே, ஏன் பிறருக்கு உதவி செய்யணும்னா, ஐயோ அவன் நமக்கு செஞ்சானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யவே முடியாது. அவன் கஷ்டத்தை பார்க்கும் பொழுது செய்யணும்னு தோணும். நமக்கு துரோகம் செய்தவர்கள் கூட நம்ம ஏதாவது நன்மை செய்யணும்னு தோணும். அவங்க வழிகளை பார்க்கிற பொழுது நம்ம ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு தோணும். அதான் இன்றைக்கி நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 12 to 14 வரை உள்ள இறை வார்த்தையில், நீங்கள் விருந்து கொடுக்கிற பொழுது உங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் அழைக்க வேண்டாம். வீட்டில் கல்யாணம்லாம் பாருங்கள், பட்டு புடவை எடுக்கிறதும், சொந்தக்காரங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதும், சொந்தக்கார பேண்ட் ஷர்ட் எடுக்கிறதும், இப்படியே போய் கொண்டு இருக்கிற திருமணங்களே ஒரு முடிவு பண்ணி பாருங்களேன். யார் வீட்டில் ஒரு வேளை அந்த காணொலி பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் கல்யாணம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சொந்தக்காரன் நிறைய பேர் வரமாட்டாங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பளிப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் ஏழைகளுக்கு நான் அந்த முறை புடவை எடுத்து கொடுக்குறேன். ஏழை பிள்ளைங்களை ஒரு 10 பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி நான் அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் கல்யாணம், எனவே அவங்க ஃபீஸு நான் கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி செஞ்சால் தான் பேர் பெற்றவர். நீங்கள் சொந்தக்காரங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போதோ இதான் நல்லது தான், எடுத்து கொடுக்குறதால உறவு வளரும், நம்ம இன்னும் மேம்படுவோம், உண்மைதான். ஆனாலும் நீ பேர் பெற்றவர் ஆகணுமா? ஆண்டவர் சொல்கிறார், பேர் பெற்றவர்னா உனக்கு தேவையான பிளஸ்ஸிங், உனக்கு தேவையான ஆசீர்வாதம், நீ எதுக்காக காத்திருக்கிறாயோ அதை ஆண்டவர் தருவது. அது உனக்கு வேணுமா? நீ அடுத்தவருக்கு செய். யாருக்கு? உன்னை அறியாதவர்களுக்கு, உனக்கு திரும்ப செய்ய முடியாதவருக்கு நீ செய்தால் நீ வாழ்வாய் என்றார். ட்ரை பண்ணி பார்ப்போமே. இன்றைக்கு நம்மளுடைய நாளில் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி செய்வோமே. அப்போ நம்ம இன்றைக்கே பேர் பெற்றவராக மாறும். ட்ரை பண்ணுவோம், செபிப்போம். நன்றி. வல்லவரே, நல்லவரே, நன்றி அப்பா. இந்த காலை வேலைக்காய் செபிக்கிறேன். இந்த திங்கட்கிழமை இந்த வாரம் என்னவெல்லாம் பிள்ளைகள் செய்கிறார்களோ, எதையெல்லாம் வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறார்களோ, நீங்கள் தொடுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, வல்லவே இந்த பிள்ளைகள் காண்பார்களாக, அபிஷேகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. கமெண்ட்டில் அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் என்னவெல்லாம் தேவைகளோ, என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறாங்களோ அப்பா அவங்க பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா, நீங்கள் தொடுங்க. ஓ வல்லவர், நல்லவர், வல்லமையான இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அபிஷேகமாய் வாழ்வீர்களாக. ஆண்டவர் இயேசுவின் பெயரில் நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக, வல்லமை பெற்றுக்கொள்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தலை வணங்கி இந்த திங்கட்கிழமை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, உதவி செய்தால்தான் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கார். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you. Take care.